How many of us are saved over here? எத்தனை பேர் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? Saved. அவங்க டவுட் பண்றாங்க. ஹalleluya பாஸ்ட் நல்ல வேளை. நிறைய ரட்சிக்கப்படாத ஜனங்க இருக்கிறதுனால வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்கு. Praise God. Yeah, because the Bible always says, "I'm not come for the righteous, but I've come for the unrighteous." நீதிமான்களுக்காக நான் வரவில்லை, அதாவது பாவிகளுக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று வேதத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். So let's see. Let's turn our Bibles to Acts chapter 12 verse 5 to 12. நாம் வேதத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 5 லிருந்து 12 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். Acts chapter 12. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 லிருந்து 12 வரை. கொஞ்சம் ஸ்லோவா வாசிங்க. நான் பாஸ்ட் மாதிரி கரெக்ட்டா பிடிக்கும்னு. கொஞ்சம் தைரியமா வாசிங்க. தப்பலாம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்து கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு, What you have seen through this, in this chapter, what you can observe? இந்த ஒரு பகுதியிலிருந்து உங்களால என்ன புரிந்து கொள்ள முடியும்? Somebody can help me preach. யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க, தப்பு இல்லை. அவ்வளவுதான். யார் கண்டுபிடிப்போம்? What you observe in this? இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிந்து கொள்றீங்க? நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இதுல இந்த பகுதியில? நீங்க தான் பேசுங்க. நான் எதுவுமே பேச மாட்டாங்க. Amen. ஆமென். Starting, if you read, there were people praying for Peter outside. அதாவது சபையார் எல்லோரும் கூடி பேதுருக்காக அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். In the ending, if you read, it says in the Mark's house there was Mark's mother Mary and their family members all are sitting and praying. 12வது அதிகாரத்துல மரியாளுடைய யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே எல்லோரும் அமர்ந்து பேதுருக்காக அந்த இடத்துல அநேகர் கூடி ஜெபித்தார்கள். Why they were praying for? What they were praying for? எதற்காக அவர்கள் எல்லோரும் ஜெபித்தாங்க? They was praying that when they came to know that Peter was being arrested by the Jews. அதாவது ஆசாரியர்கள் மூலமாக அந்த யூதர்கள் மூலமாக அவரை வந்து அந்த இடத்துல சிறைச்சாலை பண்ணி அந்த இடத்துல அவர் சிறைச்சாலையில இருக்கிறார் அப்படின்றத கேள்விப்பட்டு இவர்கள் எல்லாரும் சபையாக கூடி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். And God heard the prayer and sent an angel to deliver them from there. அந்த இடத்துல அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த இடத்துல ஒரு தூதனை அனுப்பி அவரை விடுதலை செய்யும்படியாக அந்த இடத்துல அனுப்புகிறார். And there that angel went, delivered them and brought them out. அந்த இடத்துல தேவனுடைய தூதன் அந்த இடத்துல சென்று பேதுருவை அந்த He was bound with chains. The Bible says he was tied up with chains. வேதம் சொல்லுகிறது தெளிவாக அந்த இடத்துல அவர் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார். He was bound with that. அந்த சங்கிலியினால் அவர் கட்டப்பட்டிருந்தார். He couldn't move
move about the earth, one soldier on the right and one soldier on the left. ஒரு வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இரண்டு காவலர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்துல அவர் அந்த சங்கிலியினால கட்டப்பட்டிருந்தார். He couldn't move also. அவரால் நகர முடியாத அளவுக்கு அவர் கட்டப்பட்டிருந்தார். Remember, then how did the angel go and bring him out? நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி தேவதூதர் போய் அவர்களை எடுத்து கொண்டு வந்திருப்பார். He went tapped him. அவர் போய் அந்த இடத்துல தட்டி அவரை எழுப்பினார். Did any of you get a tap from the Lord, from the angel anytime? யாராவது எப்பயாவது தேவதூதர்களால் தட்டி எழுப்பப்பட்டிருக்கீங்களா தூக்கத்துல இருக்கும் பொழுது? I have not. நான் அந்த அனுபவம் பெற்றிருக்கிறேன். I have not. I sat in the table of God where the last supper was going on. I'm sitting on there. The Lord tapped me and took me there. So last supper. கடைசி பந்தி அதான் சொல்லுவாங்க. லாஸ்ட் சப்பர் எல்லாம் உட்கார்ந்தாங்க. திருவிருந்துல ஏசப்பா லாஸ்ட் இட்லி வேணும்னா அந்த லாஸ்ட் சப்பர் I'm sleeping nicely. Suddenly somebody tapped me and woke me and took me there and went. I can see the Lord sitting, but the table was very long. I see this side all the disciples and this side all the elders sitting now in my vision. என்னுடைய சொப்பனத்திலே, அதாவது நான் தூங்கும் பொழுது என்னுடைய சொப்பனத்திலே இந்த தரிசனத்தை காணும்படியாக நான் என் தூக்கத்தை விட்டு என்னுடைய ஆத்மா அந்த இடத்துல போகுது. அந்த இடத்துல போகும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிறேன், அந்த ஒரு பெரிய பந்தியை நான் பார்க்கிறேன். அந்த பெரிய பந்தியில இந்த புறம் முழுக்க சீஷர்களும் இந்த சைடுல முழுக்க மூப்பர்களுமாக அப்படியே அமர்ந்திருந்தார்கள். அந்த இடத்துல நான் இருக்கும்படியாக நான் காணப்படுறேன். See, most of the time we have out body experience. A spirit will come out of a body and go back in. அதாவது சில நேரங்களிலே நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு போகிறதை உங்களால பார்க்க முடியும். That's the way thinking he was in a vision, the Bible says. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதாவது பேதுரு இது சொப்பனம் காண்றதாக அவர் கண்டு கொண்டிருக்கிறார். He is thinking, he is dreaming. அவர் நினைச்சிருக்காரு இது சொப்பனத்துல தான் நடக்குது இதெல்லாம். But he forgot he was bound with a chain. He forgot he was bound with a chain. ஆனால் அவர் மறந்துட்டாரு அந்த சங்கிலியினால அவர் கட்டப்பட்டிருந்தார் அப்படின்னு. All he knew, he was set free. எப்படியாக அவர் அப்படியாக விடுதலையானார்? All he knew was he was set free. அவர் தெரிஞ்சது எல்லாமே அவர் ஃப்ரீ, ஆண்டவர் ஃப்ரீ ஆயினார். Hallelujah. Hallelujah. You keep your mind very very sharp on this message is very important. இந்த செய்தி நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுடைய இந்த செய்தி உங்களுக்கு எளிதாக புரியும். God set Peter free from all his bondages. தேவன் பேதுருவை அந்த எல்லா சங்கிலி கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டுகளிலிருந்து அவரை விடுதலையாக்கினார். All the soldiers and from all the iron gates, from everything he set them free from. அந்த இடத்துல அந்த காவலர்களும் அந்த இடத்துல இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Where all the gates was there, iron gates was there, all opened automatically. எப்படி அந்த இரும்பு கதவு தானாக திறந்தது? It opened automatically, no key, no lock, nothing, it just opened. அதுல எந்த ஒரு பெரிய பூட்டா இருந்தாலும் எது இருந்தாலும் அது அப்படியாக திறந்தது. எப்படியாக திறந்தது? Let us read another experience in the same way. Let us see same Acts chapter 16 verses 24 to 32. அதே Please don't get distracted. Let us listen very carefully. அதிகாரத்திலே நம்ம இருந்து வாசிக்கலாம். 24 ல இருந்து 32 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் அதிகாரம் 14. Where's my reader? நீ வாசிமா, reader எங்க போயிடா? அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவன் உட்காவலரையே அடைத்து அவன் கால்களை தொடு மரத்தில் மாட்டி வைத்தான். எதுல கட்டி வச்சாங்க அது பால? இங்க பீட்டர் வந்து கையை கட்டிட்டு they tied his Peter's hand and kept two soldiers to sleep together. But for Paul they tied his legs. இந்த இடத்துல பேதுருவுடைய கைகளை கட்டி அந்த இடத்துல அப்படியே ரெண்டு காவலர்களை வைத்திருந்தார்கள். ஆனா இந்த அதிகாரத்துல பவுலை அவருடைய கால்களை தொடுமரத்துல கட்டி அப்படியே வைத்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்கம்மா? ஜெபம் பண்ணி. நடுராத்திரி எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்ணீங்க? இந்த மாதிரி சொல்ல போற சத்தமா சொல்லுங்க. நானும் கத்துப்பேன். சொல்லு. சொல்லுமா, நல்லதா ஏதோ நல்லதா சொல்லிருப்பேன் எனக்கு சொல்லு. எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்ணாங்க நடுராத்திரியில? எங்க அம்மா when I before I turned to God, that time I knew Jesus newly. அதாவது newly I knew Jesus that day. எங்க அம்மா கூட நான் இருக்கும்போது அப்பதான் நான் புதுசா நான்
நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்குள்ளாக. Suddenly I get up at night and I sit down. திடீர்னு அப்படியே எழுந்து நடுராத்திரி எழுந்து உட்கார்ந்துக்குவேன். I'll go walking this side, that side. I'll be praying. Thank you, Jesus. Thank you, Jesus. I read the Bible. Because new believer, a new person come to Christ. கர்த்தருக்குள்ளாக புதிதாக நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் திடீர்னு என் நடுராத்திரியில எழுந்து உட்கார்ந்துட்டு நான் பைபிள் ரீட் பண்ணுவேன். திடீர்னு அங்கே இங்கே நடந்துட்டு ஜெபம் பண்ணுவேன். My mommy tells me, devil, பிசாசு பூச்சி, அப்ப தூங்குடா. எங்க அம்மா திட்டுவாங்க, பிசாசு பூச்சிடா உனக்கு, போய் தூங்கு இந்த நேரத்துல. 1:30 மணி ஆகுது. நம்ம பயந்துருவாங்க. ஐயோ ஒரு பேய் பூச்சி காலையில எழுந்து மேரி மாதா இதுல பிளஸ்டா எல்லாம் இருக்கும், எழுந்து மேல போடுவாங்க. ஒரு பேய் பூச்சி 1 மணி நேரம் எழுந்து பேசினதுல. See, when you start worshiping and praising God, you don't know your spirit is connecting with God at that time. நீங்கள் தேவனை நோக்கி நீங்க ஆராதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆவி தேவனோடு கூட இணைக்கப்படுகிறது நீங்க அறிந்திருக்கிறீங்க. Very very easy when you get up middle part of the night and praise and worship God for you to connect with God. நீங்கள் நடுராத்திரியிலே நீங்கள் இப்படியாக தேவன் உங்களை எழுப்பும் பொழுது நீங்கள் எழுந்து தேவனோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது it's easy because there's no distraction around you. ஏனென்றால் உங்களை சுத்தி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, எந்த தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. வாசிங்க தொடர்ந்து. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை